ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நாளைய தினம் ஆடி கிருத்திகை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த தானியத்துக்கு மேல இந்த முறையில ஒரே ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்தி வச்சாலே போதும். பலவிதமான நன்மைகளும் செல்வங்களும் உங்க வீட்டுக்கு தானாக வந்து சேரும். அது என்ன தீபம், என்ன தானியம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் மேலே கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தானியத்து மேலே என்ன மாதிரி தீபம் ஏற்ற போறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாதந்தோறும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரங்கள்ல குறிப்பா இந்த ஆடி மாசம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் சீக்கிரமா தீர்வு கிடைக்கிறதுக்காக முருகப்பெருமான நாளைய தினம் நம்ம தவறாம வழிபாடு செய்யணும். இன்னொரு பக்கம் திருமணம் ஆகாதவங்க நல்ல வரன் அமையணும், குழந்தை வரன் வேண்டி காத்துட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், புதுசா வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், வேலையில இருக்கக்கூடியவங்க உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆடி கிருத்திகை நல்ல நாள்ல முருகப்பெருமான வீட்டில இருந்தே சுலபமான முறையில வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும். ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஜூலை 20ஆம் தேதி அதிகாலை 12:36 ஆரம்பிக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ஜூலை 19ஆம் தேதி இரவு 10:13 வரைக்கும் இருக்கு. அதாவது இரவு 10:15 நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் முடிஞ்சிடும். ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுக்க உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் தான். ஆடி கிருத்திகை அன்னைக்கு வழிபாடு செய்யக்கூடிய நினைக்கிறவங்க மாலை 4:06 ராகு காலம், 12:01 யமகண்டம், இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நேரத்தை ஒதுக்கி தாராளமா முருகப்பெருமானுக்கான வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானை ஆடி கிருத்திகை அன்னைக்கு வணங்குறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஆடி மாசத்தை பெண் தெய்வங்கள் வழிபாட்டுக்கு நம்ம ஒதுக்குவோம். ஆனா இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களுக்காக நம்ம ஒதுக்குவோம். இப்படி இந்த 2 விஷயமும் சேரக்கூடிய இந்த நாள் இருக்குல்ல, இது ரொம்ப புனிதமானது. இப்படிப்பட்ட நாள் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பெண் தெய்வ வழிபாடு செஞ்ச மாதிரி ஆகிடும், முருகப்பெருமானுக்கான வழிபாட்டையும் நீங்க ஒரே நேரத்துல முடிச்சுக்கலாம். கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, அதாவது முருகப்பெருமானை அதிகமா வணங்கக்கூடியவங்க ஒன்னு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வணங்குவாங்க, இன்னொருத்தவங்க கடன் பிரச்சனை, சொத்து, நிலம், வீடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானை வணங்குவாங்க. அவங்க எல்லாருக்கும் நாளைய தினம் ஆடி கிருத்திகை ஒரு வரப்பிரசாதம். அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டோட பூஜை அறைய கழுவி சுத்தப்படுத்திடுங்க. முருகப்பெருமான் போட்டோ மட்டும் இல்ல, எல்லா சுவாமி படங்களையும் கழுவி சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமமோ இல்ல மஞ்சள் குங்குமம் போட்டோ வைத்து முருகப்பெருமானுக்கு குறிப்பா சிவப்பு நிற மலர்கள், செவ்வரளி மலர், செம்பருத்தி மலர்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்களால நீங்க அலங்காரம் பண்ணலாம். முருகப்பெருமானுக்கு பிடித்த இனிப்பு நைவேத்தியங்கள் எது வச்சாலும் அவர் மனசார ஏத்துப்பாரு. ரொம்ப முடியலையா, ஒரே ஒரு டம்ளர் பால், கல்கண்டு பால் கூட வைத்து நீங்க நைவேத்தியமா படைக்கலாம். நாளைய தினம் உங்க வீடு முழுக்க வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி இது மாதிரி முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்களை படிக்க விட்டு கேட்கறதும் இல்ல அந்த பாடல்களை ஒழிக்க விட்டு கேட்கறதும் ரொம்ப விசேஷம். நாளைய தினம் முழுக்க முழுக்க முருகன் சிந்தனையா மட்டும் இருந்து வேற எந்த விஷயங்கள்லயும் தலையிடாம சிந்தனையை மாற்றாம நீங்க முருகனை நினைச்சு வழிபாடு செஞ்சு விரதம் இருந்தீங்கன்னா நீங்க என்ன வரன்னு கேட்கறீங்களோ அதை முருகப்பெருமான் அடுத்த ஆடி கிருத்திகைக்குள்ள நிறைவேற்றி கொடுப்பாரு. முடிஞ்சா உங்க வீட்டோட பூஜை அறையில அருங்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய, நீங்க பார்த்திருப்பீங்க, முருகப்பெருமானுக்கு ஒரு அருங்கோண முக்கோணம் வரைவோம். அந்த அருங்கோண முக்கோணத்துல இருக்கக்கூடிய கோலத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில வரைந்து 6 தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு நடத்தலாம். இது இயல்பா நடத்தக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் நீங்க பண்ணக்கூடிய வழிபாட்டு முறை. இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு தானியத்து மேல அகல்விளக்கு வைத்து அதை சுற்றி நாணயங்களை வைத்து ஏற்றக்கூடிய ஒரு தீபம் பலவிதமான நன்மைகளையும் குபேர சம்பத்தையும் உங்க வீட்டுக்குள்ள ஏற்படுத்தும். அது என்ன தானியம் அப்படின்னா, முருகப்பெருமான் வழிபாட்டுல ரொம்ப உகந்த ஒரு தானியம், அதுதான் துவரை. துவரை எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும். செவ்வாய் பகவான் தான் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்கிறது, இது எல்லாத்துக்கும் நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானோட அதிபதி யாரு? முருகப்பெருமான். செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் தான் இந்த துவரம்பருப்பு. துவரம்பருப்பை நம்ம சாதாரணமா எடுத்துடக்கூடாது. நம்ம தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு துவரம்பருப்பு தான் நம்ம வாழ்க்கையவே புரட்டி போட போகுது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறது கிடையாது. செவ்வாய்க்கிழமைகள்ல ஒரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில சின்னதா ஒரு கிண்ணத்துல துவரம்பருப்பை வைத்து, எல்லார் வீடுகள்லயும் செவ்வாய் பகவான் போட்டோ இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை, அப்படி வைத்திருக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வைத்து அதுக்கு முன்னாடி இந்த துவரம்பருப்பை செவ்வாய் ஹோரை வச்சு படைச்சிங்கன்னா கடன் பிரச்சனை கூடிய சீக்கிரம் குறையுமா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த துவரம்பருப்பை ஒரே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததா 6 எண்ணிக்கையில சில்லறை நாணயங்கள். சில்லறை நாணயம் அப்படிங்கிறது எவ்வளவு ரூபாய் வேணா இருக்கலாம், ஆனா எண்ணிக்கை மட்டும் 6 இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த ஒரு தீபத்தை முடிஞ்சா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல ஏற்றலாம். வீட்டில் இருக்கக்கூடிய எந்த நபர்கள் வேணாலும், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள்னு சொல்லி யார் வேணாலும் தீபத்தை ஏற்றலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. முடிஞ்சா காலை நேரத்துல ஏத்திடுங்க. மாலை நேரத்துல தீபத்தை ஏத்துற மாதிரி இருந்தா
மறுபடியும் மாலை குளிச்சுட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றும் போது இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம். சின்னதா ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தட்டு நிரம்புற அளவுக்கு துவரம் பருப்பை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுட்டு, அதுக்கு நடுவுல ஒரே ஒரு மண் அகல்விளக்கு வைத்து, அந்த மண் அகல்விளக்கை சுற்றி இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி 6 எண்ணிக்கையில சில்லறை நாணயங்களை அங்கங்க அடுக்கி வைக்கணும். என்ன தீபம் போடணும்னா நெய் தீபம் தான் போடணும். முருகப்பெருமானுக்கு பிடித்த தீபம் நெய் தீபம். ஒரே ஒரு நெய் தீபம் போட்டா கூட போதும். குடும்பத்துல ஒரு 10 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 10 நபர்கள் சார்புல ஒரு நெய் தீபம் போட்டா கூட முருகப்பெருமானை ஏத்துப்பாரு. தட்டு மேல நெய் தீபத்தை வச்சுட்டு அதை சுற்றி 6 எண்ணிக்கையில சில்லறை நாணயங்கள் இருக்கிற மாதிரி நீங்க தயார் செஞ்சுக்கணும். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல முதல்ல முருகப்பெருமான், ஏன்னா ஆடி கிருத்திகை அப்படிங்கறதால முருகப்பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 6 எண்ணிக்கையில சில்லறை நாணயங்கள் வைத்திருக்கீங்களே, அந்த 6 சில்லறை நாணயங்களையுமே 6 கார்த்திகை பெண்களா பாவித்து நீங்க வழிபாடு நடத்தலாம். தூரம்பருப்பு வைத்து தீபம் வைத்திருக்கிறதால செவ்வாய் பகவான் கிட்ட உங்களோட கோரிக்கைகள், குறிப்பா கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வட்டி கட்டியே வாழ்க்கை போகுது, வாங்கக்கூடிய சம்பளம் சரியா வீட்டுக்கு வரமாட்டேங்குது, வீண் விரயம் வீண் செலவாகுது, இல்ல சொத்து வீடு நிலம் இது சம்பந்தமான பிரச்சனைகளை நிலுவையிலே இருக்கு, தீர்வு கிடைக்க மாட்டேதுன்னு என்னென்ன கோரிக்கை இருக்குதோ அது எல்லாத்தையும் செவ்வாய் பகவான் கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. இந்த ஒரு தீபத்தை ஏத்துறதால இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, குடும்பத்துடைய யாராவது நபருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கலாம். அந்த செவ்வாய் தோஷத்தால அவங்களோட திருமணம் தடைபட்டு போகலாம், குழந்தை பாக்கியம் இல்லாம தள்ளி போகலாம். இது எல்லாமே இந்த தீபம் ஏத்துறதுக்கான ஒரு நல்ல பலனை கொடுக்கும். தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த கடவுள் எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு முருகனோட திருப்புகழ், முருகனோட பாடல்களை ஒழிக்க விட்டு கேட்டு உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி முருகப்பெருமானை சரணடைஞ்சிடுங்க. ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் இந்த தீபம் உங்க வீட்டோட பூஜை அறையில இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்க இந்த விளக்க குளிர வச்சுட்டு நீங்க தூங்க போயிடலாம். மறுநாள் திங்கட்கிழமை ஆடி கிருத்திகை முடிஞ்சதுக்கு மறுநாள் அந்த 6 சில்லறை நாணயங்களை மட்டும் எடுத்து நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பின்னாடி சொல்றோம். ஆனா அந்த தூரமருப்பை மட்டும் நீங்க பயன்படுத்தாம 6 ஏரி குளம்னு தண்ணீர்ல விட்டாலும் சரி, இல்ல உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு நீங்க தானமா போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். அதை நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அந்த சில்லறை நாணயங்களை மட்டும் சின்னதா ஒரு கவர்ல போட்டு அதை செலவு பண்ணாத மாதிரி நீங்க பத்திரப்படுத்திக்கலாம். அது நீங்க இங்கதான் வைக்கணும் அப்படின்னு இல்ல, நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய மணி பர்சலோட வச்சுக்கலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் அந்த 6 சில்லறை நாணயங்களை செலவு பண்ணாத மாதிரி ஏதாவது அடையாளம் போட்டு பத்திரப்படுத்திடுங்க. இதுதான் இந்த தீபம் ஏத்துறதுக்கான வழிபாட்டு முறை. தூரம்பருப்பு மேல தீபத்தை ஏத்துறதால செவ்வாய் பகவான் அனுகிரகம் கிடைக்கும். 6 எண்ணிக்கையில அந்த சில்லறை நாணயங்களை வைக்கிறதால அந்த 6 சில்லறை நாணயங்களையும் கார்த்திகை பெண்களா பாவிக்கிறோம். அது மூலயமா பெண் தெய்வ வழிபாடும் கிடைச்சிடும். முருகப்பெருமானுக்கு முன்னாடி இந்த தீபத்தை நெய் தீபத்தை ஏற்றும் போது முருகப்பெருமானோட வழிபாட்டையும் நம்ம ஆடி கிருத்திகை அன்னைக்கு நெய் தீபம் மூலயமா நிவர்த்தி பண்றோம். இதுதான் இந்த ஒரு தீபத்துல அடங்கியிருக்கக்கூடிய இத்தனை வழிபாடு. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இந்த தீபத்துக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரம் குறைந்தது ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு நாள் வரும். ஆனா இந்த வருஷம் நமக்கு கிருத்திகை 2 நாட்கள் வந்திருக்குது. அதுல முதல்ல வரக்கூடிய இந்த கிருத்திகை தான் நம்ம ஆடி கிருத்திகை கணக்குல எடுத்துருக்கிறோம். இந்த கிருத்திகை அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு உங்க தலையெழுத்தையே மாற்ற போகுது. வீட்டுல பணவரவை ஏற்படுத்தி எல்லா கடன் பிரச்சனையும் தீர்க்க போகுது அப்படிங்கிறத நம்பிக்கையோட பண்ணுங்க. நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.